ஆமேன். அப்படியே கண்களை மூடி இதான் அறிவிப்பு. மற்றபடி எதுவும் தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, கேளுங்க. ஆமேன். இன்னைக்கு கேரளிங்க போகிறதுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். தெருக்கள்லையும் சரி, ஒவ்வொரு வீடுகள்லையும் சரி. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணோம். அப்பா பிதாவே நன்றி. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ராஜாதி ராஜாவோட வார்த்தை கேட்கும் பொழுது காதுகள் திறக்கட்டும், இருதயங்கள் கடினமாக இருக்காதபடிக்கு இலகுவாய் மாறட்டும். இன்னும் எனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, இன்னும் நான் ஏன் மாறலை, இன்னும் ஏன் என் பழக்க வழக்கத்தில் விட முடியலன்னு சொல்லி சில பேர் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பாவியான மனுஷனை கர்த்தர் நேசிச்சார். அவருக்கு தெரியும் ஏற்ற வேலையில் உங்களை விடுவிப்பார், ஏற்ற வேலையில் உங்களை கனி கொடுக்கும்படி ஆண்டவர் செய்வார். நன்றி அப்பா. வார்த்தை கொண்டு பேசுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே சங்கீதம் எடுத்துக்கோ. சங்கீதம் 27 அதிகாரம் 1 மட்டும் வாசி. எடுத்தாச்சா? ஆமென் ஆமென். அது ஆமென். அஞ்சுவேன். எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நம்பினவன் பேச மாட்டான். முதல்ல அதான் கஷ்டம். ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம்ல, அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. ரொம்ப பாசம் வச்சவங்க நம்மளை உதாசனம் படுத்துவாங்க. எல்லாம் ஒன்று தெரிஞ்ச மாதிரி செய்யாது, இங்கே போவாது அங்கே போவாது, இது செய்யாது அது ஏசுக்காக ஏதாவது செய்யணும்னு ஓடும்போது இது செய்யாது அது செய்யாது அப்படின்னு ஒரு குரல் வரும். நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம போகும்போது இது செய்யாது அது செய்யாதுன்னு ஒரு குரல் வரும். ஆனால் இயேசு எப்படியா இருக்கிறாரா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவராக இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? அப்போ நம்மளோட ஆவியில முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய காரியம், நான் வெளிச்சமா இருக்கிறானா? நீங்க முதல்ல வெளிச்சமா இருக்கிறீங்களா? அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பாதை காட்ட முடியும். நீங்களே வெளிச்சம் இல்லாம ஒரு இருளா இருக்கிறவங்ககிட்ட நீங்க போய் ஏமாத்திரலாம். ஒரு இருள்ல இருப்பாங்க, ஒரு தரித்திரத்துல இருப்பாங்க, ஒரு பிசாசு பிடியில இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் என்ன பண்ணிடலாம்? ஏசு என்னோட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் என்ன செஞ்சலாம்? பெரிய காரியங்களே எல்லாம் பேசி ஏமாத்திரலாம். ஆனா இந்த இருள்ல இருக்கிற வெளிச்சத்தின் ஆவியான ரட்சிப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு மனுஷனும் மனுஷிக்குள்ள இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க வந்து பேசும்போது அவங்க உங்களுக்கு வெளிச்சமாய் மாறுவாங்க. கரங்களை தட்டி ஆண்டு மையம் படுத்துங்க. ஏன்னா நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் கர்த்தருக்கு தேவை. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு நபரும் கர்த்தருக்கு தேவை. அப்ப நீங்க யாருக்கு என்ன செய்ய மாட்டீங்க? குரல் வரும்போது அந்த குரல்ல பேசும் பொழுது, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனானவர், பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இதுதான் ஆண்டரோட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரமா ஆசீர்வாதம். யாருக்கு பயப்படணும்? யாருக்காக நான் அஞ்சி ஒடுங்கி இருக்கணும்? குடும்பத்தை நல்லா பார்க்கணும், ஊழியத்தை நல்லா செய்யணும், பிறரையும் நேசிக்கணும். இவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்குறாரு தெரியுங்களா? கர்த்தரோட வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். கீழே, என் சத்துருக்களுக்கும் என் பகைஞனும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்கி குகையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். உங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது, நீங்க எப்படியாப்பட்ட காரியம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்க அந்த குகைக்குள்ள போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க, நீங்க அதுக்குள்ள போய் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. ஆனா என்ன வரும்னா, குழப்பம் வரும், பயம் வரும், திகழ் வரும். எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த கொஞ்ச நாள்னா ஒன் டே 2 நாள் 3 நாளுக்குள்ள ஆவியானவர் எப்படி உயிர் தெளிந்து வந்தாரோ அதே போல உன் பிரச்சனையிலேருந்து நீ உயிர் தெளிந்து வந்துடணும். அதுக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, போராடக்கூடாது. பிசாசோடையும் அன்று என்ன செய்ய மாட்டாரு? மாம்சத்தோட இருக்கிறவங்களோடையும் போராட மாட்டார். அவரு கொடுத்துட்டாரு அதிகாரத்தை, அவரு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார். நம்ம எப்படி வாழ போறோம்? எப்படியா நீங்க இருக்க போறீங்க? இயேசுவை பற்றி நன்றாய் அறிந்தவர்கள் எப்படியா வாழ போறோம்? போன வாரம் பஸ் ஜோஜோ நம்மளுக்கு யூதாசை குறித்து பேசும் பொழுது 30 வெள்ளி காசு எல்லாம் எழுதப்பட்டு தான் நடந்தது. எல்லாமே எழுதப்பட்டது தான். ஆலயத்துல போய் எறிவாங்கன்னு, அந்த ஆலயத்துல அந்த காசை எரியணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தா அது எழுத்து நிச்சயமாய் மாறும்.
அதே போல கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்க வார்த்தை நிஜமாய் மாற்றுறது யார் கையில இருக்குன்னா பக்கத்துல இருக்காங்க, அவங்க கையில இல்ல. எப்போதும் யாரை குறை சொல்லுவாங்க? புருஷனை குறை சொல்லுவோம், இல்லைன்னா மனைவியை குறை சொல்லுவோம். என் மனைவி கொஞ்சம் நல்லா இருந்தா நான் முன்னேறி வந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மனைவி கணவர் பேசாம இருந்திருந்தா நான் நல்லா வந்திருப்பேன். இல்லை, வெளிச்சம் நமக்குள்ள இருந்தா நம்ம தான் முன்னேறி போவோம். அந்த குடும்பத்தை நடத்துற கர்த்தராய் தான் இருப்பார். ஆமென். சில குறைகளை பார்த்து பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தே போகக்கூடாது. சின்ன காரியம் தான் பிசாசு கொண்டு வரோம், பெரிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வருவாரு. சின்னதை பார்த்து என்ன செஞ்சிருவோம்? ஏமாந்து போயிடுவோம். இதே போல நமக்கு வச்சிருக்கிற கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை ஆமென் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இங்க பாட்டு நடத்துக்கிட்டே இருக்கு. எப்படி நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாம்னா, ஊழியக்காரங்க தேவனோட பாட்டு பாடுறதுக்கு நேற்று எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இங்க பாட்டு நடத்துறாங்க. அந்த பாட்டு நடத்தும் போது சில பேர் கூட இங்க இருக்கும்போது எல்லாரும் பாடுங்க எல்லாரும் பாடுங்க. ஏன் எல்லாரையும் பாட சொல்றோம்னா, அந்த இடத்துல தேவனோட ஆவியான ஒரு குரல் சொல்ல, எல்லாரும் பாடு, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இப்பொழுது ஒரு நொடியில மாறும்னு சொல்லுவாரு. அங்கதான் என்ன செஞ்சிருவோம்? செலக்ட் பண்ணிடுவோம். டக்குன்னு என்ன பரவாயில்ல அவங்க பாடுறாங்க, நம்ம இப்படி லேசா போடுவோம். லேசா பாடுறது ஆராதனை இல்லை. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல ஊற்றுறது ஆராதனை. நீ துதிக்கும் பொழுது உன் பாடி ஷேக் ஆகணும், உன் பாடிக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், உன் பாடியில இருந்து கர்த்தர் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அப்பொழுதுதான் நீங்க கர்த்தர் அபிஷேகம் உங்களுக்குள்ள அக்கினி இறங்குறதுன்னு அர்த்தம். அக்கினி இருந்தா வீட்டுல சும்மா இருக்க விடாது, அதுவும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அக்கினி இருந்தா சும்மா விடாது. யூதாசா போல ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம தேவனுடைய ஆவியை நம்ம மேல இருக்க என்னவா இருக்க ஆசைப்படுறாரு? வெளிச்சமா இருக்க ஆசைப்படுற அதே அதிகாரத்தை யோவான் எடுத்துக்கொள். நான் சொல்றேன், யோவான் எடுத்துக்கோ, யோவான் புஸ்தகம். ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 சகலமும் ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, இந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமோ இயேசு எல்லாமே செய்து முடிச்சிட்டாரு. சிலுவையில எல்லாம் செய்து முடிச்சது, பெரிய பெரிய காரியங்களை செய்து முடித்தார். நமக்கு கொடுக்கறது நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம சின்ன சின்ன காரியம் செய்ய போறோம். ஆமென். பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் பாக்கியவன். அதனால தான் நான் சொன்னேன், அவங்களும் மாம்சத்துல இருக்காங்க, நம்மளாம் மனுஷர்கள், எல்லாம் பாவம் செய்யறோம். இல்லை, நம்ம விசேஷமானவர்கள். அவன் பக்கத்துல பாவம் செஞ்சா கூட நம்மளால பாவம் செய்ய முடியாது. அவன் பொய் சொன்னா நம்மளால பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்லியிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு பொய் சொல்லியிருக்கீங்களா? சொல்லிதான் பாருங்க. நம்ம இருதய ராத்திரிலாம் தூங்க கூடாது. யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த பொய் யாருக்குமே தெரியாது. நீ பொய் சொல்லிட்டு நீ படுத்து தூங்கி பாருங்க. கேட்கிறவர் மேல இருந்து 1000 தூதர்களை இறக்கி பக்கத்துல உட்கார வச்சு தூங்கு விடாமாக்கி, நீ ஏன் இந்த மனுஷன்ட்ட பொய் சொன்ன? உன்னை நம்பி தானே இருந்தாங்க, ஏன் நீ பொய் சொன்ன? நீ ஏன் பொய் சொன்ன? நீ ஏன் பொய் சொன்ன? நீ ஏன் பொய் சொன்னு என்ன ஆயிரும்? கடைசியில வரைக்கும் யூதாச போல குற்ற மனசாட்சி வந்துடும். ஆமே. எல்லா கிறிஸ்தவனும் பொய் சொல்லலாம், நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயம் இருக்கணும். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்து இப்ப நம்ம கையில ஆண்டு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. வார்த்தை வாசிக்கிற பிள்ளைகள் தடுமாற மாட்டாங்க. தேவனோட வார்த்தையில நிலை நிற்கிறவன் தடுமாற மாட்டான். அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, நிந்தைக்குள்ள போவாங்க, துக்கப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க. ஆனா வார்த்தை வெற்றியை கொண்டு வரும். கரங்களை தட்டி அன்ற மகிமை. வார்த்தை வெற்றியை கொண்டு வரும். அவங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சவங்க தான் அவங்கள என்ன செய்வாங்க? அவமானப்படுத்துவாங்க. வார்த்தை தெரியாத வார்த்தையை வச்சு அவமானப்படுத்த முடியாது. தேவனோட வார்த்தை தெரிஞ்சவங்க அவமானப்படுத்தும் பொழுது எட்டக்க முட்டக்காலம் கேள்வி கேட்கும் போது நம்மளால என்ன செய்யணும்? சரண்டு என்ன செஞ்சோம்? பரவாயில்ல, நீங்க பெரியவங்க, நாங்க சின்னவங்க, நீ பேசு, நான் கேட்குறேன்.
ஆனா பேச போறவர் பேசும் பொழுது, உனக்காக எனக்காக பேசும் பொழுது அந்த நபர்னால என்ன செய்ய முடியாது? அவர் முகத்தை பார்க்க முடியாது. கரங்களை தட்டுறீங்களா? அவரோட முகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். அவர் தான் நமக்குள்ள வாழ்றாரு. நம்ம பிறருக்கு உண்மையா இருக்கும்போது, பிறர் நமக்காக உண்மையா இல்லாம இருந்தா அது நம்மளுக்கு டசன்ட் மேட்டர். நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் உண்மையாகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள நான் உண்மையா தான் இருப்பேன். நான் எல்லாரையும் நேசிப்பேன். என் குணம் எல்லாத்தையும் நேசிக்கிறது. அவங்க என்னை நேசிக்கிறாங்க, அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, அவங்க என்னை பார்க்குறாங்க. நீ செஞ்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தையும் இல்லை, தேவனோட ஆவியும் இல்லை. தேவனோட ஆவி எந்த ஒரு எதிர்பார்க்க மாட்டார். பரலோகம் இறங்கும் நமக்காக, பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்குவாங்க நமக்காக. அதுதான் ஆண்டவரோட வார்த்தை இருக்குது. ஆதியிலே தேவன் எப்படி இருந்தாராம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியாகமம் 1 எடுத்துக்கு. இது நம்ம எப்போதும் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போயிடும். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப இந்த பாடத்தை எடுப்போம். ஆனால் நம்ம கர்த்தர் செஞ்சிருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா தியானிக்கணும். ஒரு போராட்டத்தில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரோட வார்த்தையை மட்டும் தியானிங்க. மனசை சொல்லுவான், இந்த ஐடியா சொல்லுவான், அந்த ஐடியா சொல்லுவான். அவங்க பேசுறதுனால அது ஆவியில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணாதுன்னா சரியாக வராது. கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். என்னைக்கு வார்த்தையோடு கர்த்தரோடு இணைஞ்சிட்டோமா, அவரோடு நம்ம உட்காந்து பேசுமோ, அவர் பேசும்போது நம்மளுக்கு பூரண சமாதானம் வரணும், பூரண விடுதலை வரும். ஆமே, அவரு தான் விடுதலை. அப்போ பாருங்க, சொன்ன ஆதியில வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தார், அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டார். படைச்சு மனிதர்களையும் நமக்கு வர வேண்டிய, நான் ஒன்று சொல்லிட்டேன், என் முடிவு கர்த்தருக்கு தெரியும், யாருமோ எங்க கர்த்தருக்கு தெரியும். நடுவில் நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், அந்த பிரதர் சொன்னார்ல, அந்த மாரி எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் அவர் எங்கேருந்து வந்தார், அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, அவர் வச்சு அவர் என்ன வேலை பண்ண போகிறார், உங்களை வச்சு என்ன வேலை பண்ண போகிறாரு, எல்லாமே என்ன யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். ஆனால் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரியணும்ல, நான் ஆண்டவரோட பிள்ளை தானே. இந்த நாள் வரைக்கும் ஒரு 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 நம்மளுக்கு ஒரு காரியம் நடந்து முடிஞ்சு வந்துட்டேன். முடிவில் எப்படி ஆரம்பித்தார், வந்தார், வளர்ந்தேன், பிறந்தேன், எல்லாம் வந்து இன்னைக்கு ஊழியக்காரியாக நிற்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் எப்படி இருக்க போகிறேன், அது என்னோட பிளான். என்னோட பிளானில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ஆசை கர்த்தரோட ஊழியம் செய்யும், பிஸ்னஸ் செய்யணும், நான் நிறைய ஜனங்களுக்கு கொடுக்கணும், நிறைய ஜனங்களை உருவாக்கணும். இப்படியே என்னோட ஆசை போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆசையோட என் கர்த்தர் இணைஞ்சார்னா அவரு எப்படியா வருவார்னா ராஜாதி ராஜாவா வருவார். என் ஆசை நியாயமா இருந்தது, கையில இருந்து எடுத்து போட வேணாம், எனக்காக யாவையும் கட்டி முடிக்கிற ராஜாதி ராஜாவா நடந்து வருவார். எப்படி நடப்பார்னா, சிங்காசனத்துல இருந்து இறங்கி வருகிற யாரு கண்ணுக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். என் பிளான்ல என் கர்த்தர் இருக்கிறார், அவர் பிளான்ல நான் இருக்கணும். அதுதான் வெற்றி வாழ்க்கை. ஆமென். அதுக்காக எத்தனை மனிதர்கள்ட்ட நம்ம அவமானப்படுவோம் தெரியுங்களா? ராஜா வந்து நிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆதியிலே எப்படி இருந்துச்சா, தேவன் ஆதியிலே 2வது படிங்கம்மா. ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அன்று வானத்தை பூமியும் படைக்கும் போது அழகா படைக்கிற தேவன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, தலைகீழா மாறி இருக்குது. நம்ம பிறக்கும் போது ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறோம், அந்நிய தெய்வத்தை வணங்கியிருப்போம், அங்கேருந்து வரும் ஒழுங்கின்மையாக தான் வாழ்ந்திருப்போம். ஒரு ஒழுங்கின்மை, ஒரு நல்லது தெரியாது. ஆமாவா? நம்மளுக்கு என்னென்னா, நம்ம அப்பா அம்மா எந்த வழியில் வராங்களோ, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே வளர்ந்தோம். ஆனால் என்னைக்கு இயேசுவினால ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கோமோ, இயேசுவின் ரட்சிப்பை நம்ம எடுத்துக்கொண்டோமோ, அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ, நம்ம ஒழுங்கின்மையாக இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, செழிப்பாய் மாறுகிறது. கரங்களை தட்டி அன்று மகிமைப்படுது. உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது. உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க, ஆனால் இன்னைக்கு நீ பிறருக்கு ஒரு துணியை தூக்கி கொடுக்குற அளவுக்கு கையில் ஆசீர்வதிக்கிறார். ஒரு காலத்தில் பார்க்கலாம், 2 சட்டை, ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சாரி எடுத்தோம்.
ஆமா தானே? என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா? கிறிஸ்துவ ஆரம்பத்துலேருந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஏழைக்கு கொடுத்தா கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா? நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம கையில் இருக்கணுமா இல்லையா? கொடுங்க, கர்த்தர் கூட கொடுப்பாரு. ஆமா தானே? நீங்கள் கொடுத்தவங்க யாரும் நஷ்டமாய் போனதே இல்லை. ஆமாவா? நீ கொடுக்கும்போது என்ன எண்ணத்தில் கொடுக்குறோம்? உற்சாகமாக கொடுக்குறீங்களா? இப்போ கஷ்டப்பட்டு கொடுக்குறோமா? தேவன் இடத்துல கொடுக்கும்போது அப்பா இல்லாதது நான் கொடுக்குறேன்னு நினச்சி கொடுக்குறீங்களா? கொடுத்தவங்களுக்கு தான் கூட கொடுப்பாரு. ஆமென். அந்த ஒழுங்கின்மை என்ன செய்கிறாரு? வெறுமையை எல்லாத்தையும் செழிப்பாய் மாற்றுகிறார். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் இன்னும் கரைஞ்சு போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், உங்ககிட்ட இருக்கிற நிம்மதி, உங்ககிட்ட இருக்கிற சமாதானம் எல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்குன்னா என்ன இல்லை? இப்போ நீங்கள் ஒழுங்கின்மையாய் எப்படி இருக்கிறோம்? ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் கரைஞ்சு செழிப்பானவர் நமக்குள்ள, கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். அப்புறம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படி அசைவாடி இருக்கிறாரு அவரு? என்ன அசைவாடி நம்ம போய் ஸ்விம்மிங்கில் போய் நீச்சல் அடிச்சுட்டு சில பேர் பார்ப்பீங்கன்னா இப்படியே அழகாக மிதக்குவாங்களே, அந்த மிதக்கிறது எனக்கும் தெரியாது. ஆனால் அவங்க மிதக்கிற பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க கடலில். அப்படியே நமக்கு தெரியாது, நமக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அப்படியே குருவி நீச்சல் அடிச்சுக்கிட்டு அங்கே பார்ப்போம். ஐயோ போர் இப்படி மிதக்குறான், அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அவங்களுக்கு பழகி போச்சு. காலி மிதக்கும், கையெல்லாம் மிதக்கிட்டு அவங்க பாடி அப்படியே லைட்டாக கொடுத்து மிதக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கடலில் நம்மளும் இருக்கோம். நம்மளும் பாருங்க, இந்த ஆழத்துக்குள்ளே போனாலும் எனக்கே ஆண்டுறது உள்ளத்தில் போடுறேன். நீங்களும் நானும் அதே கடலில் தான் இருக்கோம். அந்த பக்கத்தில் இருக்க மனுஷனும் அதே கடலில் தான் இருக்காரு. அவர்னால மட்டும் மதக்க முடியுது, நான் மட்டும் குருவி நீச்சல் அடிச்சுன்னா எனக்குள்ள என்ன இல்லை தெரியுதா? ப்ராக்டிஸ் இல்லை. நான் ஸ்விம் கற்றுக்கணும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு ஒரு என்ன இல்லை, ஒரு முயற்சி இல்லை. ஆமாவா? தண்ணியை கண்டா கண்டம், தண்ணியை கண்டா பயம், தண்ணி கண்டா செத்து போயிடுவோன்னு அதில் தான் நிறைய பேர் வெற்றியை செஞ்சுட்டு வராங்க. மூலிகை என்ன எடுத்துகிட்டு வராங்க? முத்து எடுத்துகிட்டு வராங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்துருந்தோமா உட்கார்ந்தே தான் இருக்கணும். எழுந்தி அந்த ஒழுங்கு இல்லாத காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டோமா முதல்ல நம்ம என்ன ஆயிடுவோம்? டிசிப்ளின்குள்ளே வந்துடுவோம். டிசிப்ளினானே எனக்கு ரெபேக்கா தான். ஏன்னா கேட்டேன். ஆமாவா? டிசிப்ளின்னா என்ன தெரியுமா? அப்படியே ரோபோட் மாரி போகிறது, ரோபோட் மாரி வர்றது, அதெல்லாம் இல்லை. அது சொன்னிச்சு டிசிப்ளினாக வேணும்னு. ஆனால் நிறைய காரியங்கள் டிசிப்ளினில் போகணும். ஆமாவா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்க ஆசீர்வாதம் பெருசு. நீ எடுக்க போறியா, விட போறியா? வேடிக்கை பார்க்க போறீங்களா, எடுத்து சுதந்திரிக்க போறீங்களா? இதுதான் நம்ம கையில் இருக்கு. பெண்கள் தானே, ஆண்கள் தானே அப்படின்னு நினைக்கணும். எல்லாருக்குள்ள தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடுறாருன்னா அந்த ஜலத்தில் மேலே சொன்னேன், ஜலத்தில் மேலே அசைவாடிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கல. நமக்குள்ள அசைவானா ஐடியா கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல அறிவை கொடுப்பார், நல்ல புத்தியை கொடுப்பார். இது நீ செஞ்ச உன் வாழ்க்கை மேலும் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த இடத்துக்கு போனால் நீ சுதந்திரிக்க முடியும். ஆமேன். அதுதான் ஒழுங்கில்லாத காரியத்தில் கர்த்தர் சரி பண்ணவே முடியாது. பாவியான மனுஷன் நம்ம இங்கே உட்காந்துருக்கும் போது ஆண்டு குரல் அதுதான் வந்துச்சு. எல்லாரும் நல்லா உடுத்திருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்கிறோம். பாவம் செய்யாதவ எல்லாம் கர்த்தரை பாவத்தில் போய் பிடிச்சிக்குவாங்க தெரியுங்களா? பைபிளில் இருக்குது. பாவம் செஞ்சிடும், வெளியே இருந்து அடிச்சுக்கிறான். ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, முகத்தை கூட பார்க்க என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி அடித்து அழுவும்போது எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. ஆண்டவர் இருதயமும் அந்த பாவியை எப்படி மீட்டு எடுக்கணும் இதுதான் நம்மளோட கர்த்தர். இதுதான் நம்மளோட இயேசு. நம்ம அதை போல் பார்க்க பழகணுமா, நமக்கு இயேசுவின் பார்வை நமக்குள்ளே வரும். ஆமேன். அதான் சொல்கிறேன், எப்பொழுதுமே ஆண்டோட பார்வையில், ஆண்டோட ஞானத்தில் நம்ம வளரும் பொழுது, வீட்டிலலாம் பார்த்தா நான் சாதாரண ஆள், பாட்டி, அம்மா, மனைவி, வீட்டு வேலை செய்வேன். ஏதாவது என் பிள்ளைங்க, என் பேரனுங்க ஏதாவது செஞ்சனாலும் ரோத்தம் எடுத்து அடிப்பேன். என் பிள்ளைங்க ஏதாவது சொன்னால் இயேசு எல்லாமே செய்வேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தேன்னா நான் ஆண்டோட ஊழியக்கார். அவர் கொடுக்குற அபிஷேகம், அவர் கொடுக்குற வார்த்தை, அவர் கொடுக்குற அதிகாரம், அது பிசாசுகளை கட்டுக்கும் பொழுது, பிசாசுகளை துரத்தும் போது அதுதான் ஆண்டோட மகிமேறும்.
மகிமைப்படுத்து ஆண்டரை நீங்கள் கனம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவர் எந்த இடத்துல நம்ம கனவீனமாக விட மாட்டார். எந்த இடத்துலையும் நம்மளை அவமானமாக விடவே மாட்டார். நீங்கள் அங்கே உட்காந்துருக்கலாம், அங்கே மூலையில் உட்காந்துருக்கலாம், ஆண்டரோட பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும். இருதயத்தை பார்த்து கொண்டே இருப்பார். இருதயத்தை யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆண்டவரே இந்த மாதம் கிறிஸ்மஸ் வருது, நான் ஒன்றுமே எனக்கு ஒரு உடுப்பு கூட எடுக்கலையே, ஒன்றுமே நான் செய்யலையே, அப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு முன்னுக்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமாய் கர்த்தரோட வார்த்தைக்குள்ள ஒழுங்கில்லாத காரியத்தில் ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த வருஷம் 6ஆம் மாதமே உன்னோட பிரச்சனை எல்லாம் செட்டில் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வர வேண்டிய தேவையெல்லாம் பேங்கில் நிரம்புற. கரங்களை தட்டி அன்று மகிமைப்படுத்தணும். ஏன்னா எப்பயுமே வர கிறிஸ்மஸ் டிசம்பரில் தான் நம்ம கொண்டாட போகிறோம். ஆமாவா? நம்மளுக்கு அன்று 12 மாதம் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபோக்கஸ் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, ஒரு ஒழுங்கான ஒரு காரியத்தை அழகாக அடுக்க தெரியலன்னா நீ 12ஆம் மாதம் வந்து கூட உன் கையில் என்ன இல்லை? பணம் இல்லை. வாங்கிறதுக்கு பணம் தான் தேவை. ஆமாம் தானே? முன்ன இருக்கிறவங்க என்ன அழகாக சொல்லிட்டாங்க, நீ இயேசுவை மட்டும் கூப்பிடு, எப்படி எல்லாம் ஆண்டு பத்துக்குவார். அது உண்மை. யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்காக ஓடுகிறவர்களுக்காக. வேலை வெட்டி விட்டுட்டு ராத்திரி 10 மணி ஆனாலும் ஆத்துமாக்காக ஓடுவோம் தெரியுமா? அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். இயேசுக்காக முழுமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டுக்காக இருக்கிறவங்க, நீங்கள் சும்மா காலாட்டிட்டு இயேசு பார்த்துக்குவார்னா இயேசு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவன் உழைக்கிறான். நீங்களே பாருங்கள், உங்கள் வீடும் பக்கத்து வீடும் பாருங்கள், மலாய்க்காரனும் தமிழாலும் பாருங்கள், கிறிஸ்துவனும் ரட்சிக்கப்பட்டவனும் பாருங்கள், எந்த வீட்டில் செழிப்பு அதிகமாக இருக்குது? கர்த்தரோட பிள்ளை வீட்டில் தான் செழிப்பு இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சொல்லிட்டாரு. செழிப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்கான்? இதோ காட்டுனார, இதோ முன்னால் பாடும்போது பின்னால் வழியாக ஓட போகுதுன்னு என்ன இருக்குது? தரித்திரம், சசு, பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, அநேக காரியங்கள் ஆண்டு கட்டுறாரு. இது எல்லாத்தையும் ஆண்டு இன்னைக்கு முறியடிக்க போகிறாரு. ஏன்னா நம்ம ஆண்டோட பிள்ளையாய் அவர் செய்த முடித்த வேலையை நம்ம வாழ போகிறோம். எப்படிப்பட்ட வாழ போகிறோம்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள இந்த திருச்சபைக்குள்ள என்ன நல்லது என்று நான் பேசணும். எது நல்லது, எது கெட்டது? நல்லதே பேசும் பொழுது நல்ல காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணது நல்லது வரும். நீங்கள் நம்மளோட எண்ணங்கள், சில பேரோட எண்ணங்கள்லாம் இவங்கனால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கனால ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க மட்டும் இருந்தால் போதும் நல்லா செஞ்சிருவேன்னு நினைப்பாங்க. கடைசி ஆண்டவர் அவங்கள வைத்து தான் முடிப்பார், இவங்களை வைத்து தான் முடிப்பார். ஏன்னா உன்னோட யோசனைக்கு மேலான யோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர். ஆமென். அதிகாரமுடையவராக இருக்கார். நம்ம எப்பொழுதும் அப்படிதான் பார்க்கணும். இவங்கனால முடியாது, அவங்க ஆண்டவரே நீங்கள் யாரை பயன்படுத்த சித்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பயன்படுத்துங்க, என்ன செய்ய போகிறீங்களோ நீங்கள் செய்யுங்க ஆண்டவரை அப்படின்னு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நிச்சயமாய் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் என்ன பேச போகிறீங்க? வயதான காலத்தில் நல்லா ரெஸ்ட் வேணும், வயதான காலத்தில் ஒரு தரிசனம் வேணும். வயதானச்சு, எனக்கு வயசாச்சு, எனக்கு ஒன்றுமே வேணாம் சொன்னால் அப்போ தான் ஆண்டவர் வேலை கொடுப்பாரு தெரியுமா? இந்த 75 வயசு அம்மாவுக்கு ஆப்ரேஷன்லாம் போயிட்டு கீட்டு எல்லாம் வந்தோம். இன்றைக்கி இன்னும் வேலை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? கொடுக்கணும், ஓடணும். ஏசப்பாக்காக ஜனங்க அழிந்து போகிற ஆத்துமாக்கா ஜெபிக்கிற ஊழியமாச்சும் நான் செய்கிறேன். இந்த ஆலயத்தில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபிக்கிற ஊழியமாச்சும் நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த வயதுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா தனிமையில் இருக்கிறதுக்கு ரொம்ப பேர்த்துக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை, பயம். தனிமையாக இருக்கிறது கர்த்தர் என்ன செய்யல, ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப யானை தனியாக இருக்கேன், இது ஆண்டோட இருக்கிறவங்களுக்கு அந்த காலங்கள் முடிகிற காலம் வரைக்கும் ஆண்டோட வேலை செய்யணும்னு ஆசை. நம்ம குடும்பத்தை கொடுத்தாரா, குடும்பத்தோடு நம்ம இணைஞ்சி போய் ஆண்டோட வேலை செய்யும் பொழுது ஆண்டு நம்ம மேலே மட்டும் இல்லை, நம்ம சந்ததி மேலே அதை மட்டும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வேணாம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒன்றை மட்டும் ஆசீர்வதிக்கலை,
உன் சந்ததி சந்ததியா இயேசுவின் நாமத்தை சொல்லி வரணும். அதான் என்னோட ஆசை. எல்லாரும் கேட்டபோது நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்தப்ப எங்கள் மாமியார் நல்லா ஜபிக்கிறவங்க. அப்போ அவங்க ரொம்ப எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாது இல்லை, சத்தியத்தை தெரியாது. ஜவுமணி ஜவுமணி உபாசடு உபாசடு ஜவுமணி ஜவுமணி இது மட்டும்தான் என் காதில் கேட்கும். ஆனால் அவங்க அற்புதமான வாழ்க்கை வாழலை. அதனால எனக்கு என்ன இல்லை, அந்த ஆரம்ப காலத்தில் பிசாசு விட மாட்டான். பரம்பரையாக வந்த முதல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வர தாத்தாலாம் பூசாரி வேலை செஞ்சு வரோம். இப்போ நாங்களாம் எப்படிப்பட்ட பூசாரி பார்த்துக்குங்க. கோயிலேருந்து சுத்தம் பண்ணுறது, கழுவுறது, விளக்கு கழுவு, அதான் புண்ணியம் நினச்சி செய்வோம். பெரிய கோயிலே கூட்டிகிட்டு வந்துடும். இது இப்போ இருக்கிற டாய்லெட் கழுவுறதுக்கு அழுவுதுங்க. இந்த இப்போ இருக்கிற கீழே குப்பை இருந்தால் கூட, ஏய் நீ வந்து எடு, ஏய் நீ வந்து எடு, நீ வந்து கூட்டம் மாதிரி எடுத்து கூட்ட, அப்படி இல்லை. அவ்வளோ பெரிய கோயிலை உளுந்து உளுந்து கூட்டியிருக்கோம். குப்பையா இலை கொட்டுதான். இந்த அம்மாலாம் பாருங்க, அம்மாலாம் பக்தினா செம்ம பக்தி. பக்தி உள்ளவன் கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொள்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டு மையம் பக்தி உள்ளவன். அப்ப ஏசப்பா கிட்ட நம்ம எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும், எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பா நீங்க என்னை பார்த்துக்கிட்டீங்கப்பா, நீங்க என்ன நடத்துவீங்க, என்ன வேணாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லது. அதுல இருந்து ஏதோ ஒரு விடுதலை தரப்போறீங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வரப்போகுது. அவர் வச்சிருக்க அற்புதம். நம்மளை வேணாம் சொல்லி விட்டவங்களுக்கு தான் தெரியும் அங்கே நம்ம இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கே இருக்கோம் தெரியுமா, இங்கே இருந்துட்டு ஆண்டு இங்கே இருக்கிற கனி அப்படியே கொத்து கொத்தாய் கொத்து கொத்தாய், திராட்சை பழங்களாக இருக்கட்டும், ஓரேனாக இருக்கட்டும், ஏப்பிளாக இருக்கட்டும், எதை உங்களுக்கு பிடிக்கும்? ஓரேன் புளிக்கும், ஏப்பிள் பச்சை ஏப்பிள் புளிக்கும், அப்புறம் கிரேப்ஸு இனிக்கும் புளிக்கும். எது நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அந்த பழமாகவே ஆண்டு மாற்றிடுவார். ஆமாம் தானே, நீ என்ன ஆசைப்படுறியோ அதவே மாற்றுவார். திராட்சை செடியை போல் எப்படியா கொத்து கொத்தாய் கண்ணி கொடுங்க. நீ முதல்ல அனுபவிக்கணும். ஆராதனை வரும்போதே இல்லை நான் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேங்க, கொடுக்குறாரு, ஆவியில் கொடுக்குறாரு. நீ பெற்றுக்கொள்ளணும். எப்படி நீ அனுபவிக்க போகிற? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே பரவாயில்ல, முட்டி போட்டாச்சும் நான் வாங்கிக்கிறேன், முட்டி போட்டாச்சா நான் வாங்கிக்கிறேன். எடுத்துகிட்டு போகும்போது வளர போக 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 தெரியும் அதோட அதோட ஆசீர்வாதம். உன் சந்ததி இருக்குல்ல, நீ வந்து இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்க, இயேசுவை உன் பிள்ளை வந்து ஏறி பேசும். இயேசு நல்லவர், அவர் கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தரை நம்புங்க. ஏன்னா இப்போ வர காலம் கொடிதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தணிஞ்சு போயிடும். ஏசப்பா இருக்கிற உண்மையாக அந்த இருதயம் மாறினவங்களுக்கு அந்த அன்பு மாறவே மாறாது. இயேசுக்காக ஜீவனை கொடுக்க கூடும். இந்த பழக்கனால இந்த பிரச்சனைனால எனக்கு போராட்டமா நமக்காக விட்டு விடுறோம். என்னால முடியாது, இயேசுவின் நாமத்தினால் முடியும். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுமா, எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளும்.